ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அன்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே உலக நாடுகள் எல்லாம் தங்கள் நாட்டை, தங்களுடைய ஜனங்களை, தங்கள் தேசத்தின் பொருளாதாரங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறதற்கு அநேக பாதுகாப்பான வழிமுறைகளை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். இந்த பாதுகாப்பு கேடயங்கள் எதற்காக கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் என்றால், எதிரிகளிடத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுவதற்காக வைத்திருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கர்த்தரே நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். கர்த்தரே நமக்கு கேடகமாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாதுகாப்புகளை விட கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு மேலானது. கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மை சுற்றிலும் இருக்குமானால் ஒரு தீமையும் நம்மை தொடுவது இல்லை, ஒரு தீமையும் நம்மை அணுகுவது இல்லை. நம்மை பாதுகாக்கிற தேவன் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. பறந்து காக்கும் பட்சியை போல அவர் கடந்து வந்து நமக்கு ஆதரவாயிருப்பார். இன்றைக்கு இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு பாதுகாக்கிற கேடகமாயிருக்கிறேன். தீமை உன்னை அணுகாமல் பாதுகாக்கும் கேடகம் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சத்துரு உன்னை அணுக முடியாத படிக்கு பாதுகாக்கக்கூடிய கேடகம் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பின் கேடகமாக இருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். தீமை அணுகாது. தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவில் ஒளித்து மறைத்து வைத்து ஆண்டவர் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்குகிற கேடகமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா தீமைகளில் இருந்தும் தீங்குகளில் இருந்தும் அவைகளுக்கு எங்களை விலக்கி நீர் பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.